Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Kaveri Management Board has got power or not to discuss about this Meghalaya matter. அப்படின்னு கேட்டு அவன் யோக நேரம் பவர் உனக்கு நிறைய பவர் இருக்கு பேசலாம்னு சொன்னான். அது பெரிய தப்புன்னு சொல்லி நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பேசுவதற்கு, அதாவது நம்முடைய மேகதாதை பேசுவதற்கு உரிமையில்லை என்று நீட்டி ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்கோம். அதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் வார்டு கமிஷன் அந்த டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்ப டிபிஆர்ல மறுபடியும் டிபிஆர் திருப்பி கொடுத்தான். மறுபடியும் அவங்க சொன்னாங்க அதுக்கு மேல ஒரு ஃபாரஸ்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் போச்சு. சுற்றுச்சூழலுக்காரன் தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்கு எந்த உரிமையும் தர முடியாது என்று அழைத்து சொன்னார். இன்றைக்கு நாம் தைரியமாக உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை. நீங்களும் ஆட்சி இருக்கும்போது நீங்களும் பேசியிருப்பீங்க, போயிருப்பீங்க. நாங்களும் ஆட்சி இருந்தால் போயிட்டு வந்து தான் இருப்போம். அதே மாதிரி முல்லை பெரியார் சொன்னார். அவர் முல்லை பெரியார் என்ன எப்படி வந்தது, நாமளும் கேஸ் போட்டோம், கேரளாவில் இருக்கிறவங்களும் கேஸ் போட்டான். 2 கேஸ் நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு, அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு. அப்படி இருக்கக்கூடாது. சேம் மேட்டரில் உடனே தலைவர் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் 2ஐயும் சேர்த்து விசாரிக்கணும்னு. உடனே இங்கே இருக்கிறது அங்கே கேஸு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே போய் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த 142 வரணும்னு சொன்னாங்க. 142 எப்பவுமே வரலன்னு சொல்றீங்க, அதுவும் தப்பு. 14 முறை 140 அடிக்கு நம்ம வந்து இருக்கோம். அதனால நீங்க சில நேரங்களை தெரிஞ்சு சொல்லலாம், சரி தெரியாம சொல்லலாம். இன்னொன்று சொன்னாங்க, இப்போ இந்த இடத்துல நடந்த ஆய்வாழி என்னாச்சு கேட்டாரு. எங்களுக்கு என்ன தண்ணி கொடுங்க, நடந்த ஆய்வாழி என்னாச்சு, நாங்க என்ன அகேன்ஸ்ட் நடந்த ஆய்வாழிக்கு? நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் பணம், இப்போ காவேரி, அதுக்கு திருமணி முத்தாறு, சர்பங்கா, பவானி, அமராவதி, நொய்யல், இதெல்லாம் மாசு பாதுகாப்பது, புத்துயிர் செய்தல், நீராதாரங்களை மேம்படுத்துவது இது நோக்கம். அதுதான் கடந்த ஆய்வாழி காவேரி. ஆக முதல் கட்டமா காவேரி ஆறு மேட்டூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரல மற்றும் அதன் 5 கிளைகள். 2வது கட்டம் காவேரி டு திருச்சி கடல் முகத்வாரம் வரை 3வது ஒரு கட்டம். இந்த கட்டத்துக்கு மொத்தம் 934 கோடி தேவை. மத்திய அரசின் பங்கு 560 கோடி, மாநில பங்கு 370 கோடி நிதி மத்திய சர்க்கார் இருந்து வர்றது. அவங்க இருந்தால் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒன்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு இருக்கு துணைத் தலைவர் அவர்கள், நாங்கள் சரபங்கா கொண்டு வந்தோம், அத்திக்கட பாபநாசி கொண்டு வந்தோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லியே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சே அதை கடப்பில் போடுன்னு எங்கள் தலைவர் சொல்லியே, அதுக்கு மேலே பணம் கொடுத்து அதை முடிச்சு வச்சு. சரபங்கா திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஆட்சியில் பெரிய முயற்சி எடுத்து, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கே தெரியும், ஒரே ஒரு காட்டியாம்பட்டே ஊர், அந்த ஊர் குளத்துக்கு மட்டும்தான் ஒரு குளத்தை கொடுத்தீங்க. அப்புறமா நாங்கள் ஒரு குளத்தை நீங்க கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா குளத்துக்கும் கொடுத்துருக்கோம், அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம். அதே மாதிரி இப்போ அத்திக்கடவாசி நாங்கள் அதுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். அதுக்கு இன்னைக்கு எல்லாம் பண்ணி அது கூட கேட்டார் அவர், மீதி இருக்கிற குளங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, அதுக்கு 6000 கோடி தேவைப்படுது. இப்போ அதெல்லாம் விட்டுதா பார்க்கா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு நினைச்சு தாமிரபரணி கரிமேனியா திட்டத்தை 89 கலைஞர் அடிக்கல் நாட்டார். அதுக்கு பிறகு அப்படியே போட்டீங்க. 10 வருஷம் சும்மா போச்சு, நின்று போயிருக்கு. கடைசியிலேருந்து நொண்டி வந்து இப்போதான் நாங்கள் போய் இருக்கிறத தட்டி எடுத்து இன்னைக்கு தான் அதை நிறுத்தி பண்ணியிருக்கோம். நீங்க மாற்றாந்தாய் பரவ, நாங்க மாற்றாந்தாய் பரவ. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். சட்டப்பேரவையில் நதிநீர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்து உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.